பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 35வது வசனம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஞானத்தை தேடுகிற வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஞானம் என்பது வெறும் அறிவு அல்ல, அது தேவனோடு நடக்கும் உறவு. தேவனுடைய வழியில் நடக்கும்போது ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கிறது. சமாதானத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு கிருபையும் கிடைக்கிறது. நன்றாக கவனியுங்கள். அநேக நேரத்தில் சில காரியத்தை நாம் செய்யும்போது ஞானம் இல்லாமல் செய்து விடுகிறோம். இப்படி சொல்வது உண்டு பாருங்க, ஐயோ ஞானம் இல்லாமல் செய்ததுனால தானே இப்படி ஆயிற்று இல்லை. அப்போ நல்ல கவனிங்க, தேவனுடைய ஞானத்தை நாம் கண்டடையும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. இன்றைக்கு உலகத்தில் எல்லாவற்றையும் தேடுகிறோம். பணத்தை தேடுறோம், பதவியை தேடுறோம், புகழை தேடுறோம். ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, ஞானத்தை தேடு. காரணம், அதற்குள் தான் ஒரு உண்மையான வாழ்க்கை இருக்கிறது. ஞானத்தை தேடுகிறவன் ஜீவனை கண்டடைகிறானா? பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய வழியில் நடக்கிற ஒரு வாழ்க்கை அது வீணாகாது பாருங்க. அந்த வாழ்க்கை நோக்கம் நிறைந்ததாக இருக்கிறது. தேவன் சரியான பாதையில் உங்களை நடத்துகிறதை நீங்கள் காண்பீர்கள். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை நம்மேல் இருக்கும் பாருங்க. நான் இப்படி சொல்லட்டா, நீங்கள் தேவனை எந்தெந்த காரியத்தில் முன்னிலைப்படுத்துகிறீங்களோ அவருடைய தயவு நம்மை வழி நடத்துகிறத நீங்கள் பார்க்க முடியும். திறக்க முடியாத கதவுகளை அவர் திறப்பாருங்க. அப்போ தேவனுடைய கிருபை உங்கள் மேலே தங்கி இருப்பதற்கு நீங்கள் எல்லா காரியத்திலையும் தேவனை முன்னிலைப்படுத்துங்க. மூன்றாவது, உண்மையான ஒரு சந்தோஷத்தின் ரகசியமே எங்கே அடங்கியிருக்கு அப்படின்னா ஞானத்திற்குள்ளே தான் அடங்கியிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த ஞானம் நாம் சரியான தேர்வுகளை செய்வதற்கு உதவி செய்யும். அது நமக்கு ஒரு சமாதானத்தை தரும் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். நான் இப்படி சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் முதலாவது நீங்கள் தேவனுடைய ஞானத்தை தேடுங்க. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 4:22, அவைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஞானத்தை கண்டுபிடிக்கிறவனுக்கு. எனக்கு அன்பானவர்களே, ஞானம் உங்கள் வாழ்க்கையை நடத்தும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். உங்கள் குடும்பம் சமாதானத்தோடு இருக்க உதவி செய்யுங்க. ஞானம் உங்கள் சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை தரும். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தை
நமக்கு நேராய் கடந்து வருகிறது. ஞானத்தை தேடுங்க. கர்த்தரிடத்தில் இருந்து தயவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். செபிப்போமா. பரலோக பிதாவே, உம்முடைய ஞானத்தை ஒவ்வொரு நாளும் தேட எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை கண்டடையும் வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா முடிவுகளிலும் உங்கள் சித்தத்தை நிறைவேற்ற நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணும். ஜீவனுள்ள நல்லருமை பிதாவே, ஆமென்.